அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயந்தா உலகத்துல ஒருத்தனுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே தைரியம் வேணும், தில்லு வேணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் நல்லா கதை அடிப்பீங்கன்னு தெரியுது எனக்கு. சும்மா இங்கே அந்த இடத்துல அப்படி ஸ்டைலா அப்படி நடந்துக்கிறீங்க. அதனால இங்கே அப்படி இருக்காதீங்க, நல்லா பேசுங்க. அப்போ அமெரிக்காவினுடைய மகிமை யார் கையில் இருக்கு அப்படின்னா, ட்ரம்ப் பெட்ரோல் பம்ப் ட்ரம்ப் கையில் இருக்கு. மகிமை தான் ஆளுகை. இப்ப ஃபர்ஸ்ட் மகிமை யாருகிட்ட இருந்தது அப்படின்னா, ஆதியாகமம் 1:26, 27, 28. ஆதாமை தேவன் படைக்கிறார். பின்பு தேவன் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாம் ஏவாளை 2 பேரை ஆண்டவர் படைக்கிறாரா? அவர்களை மகிமையில் தான் படைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகை செய்கிறவர்களாக படைத்தார். இந்த வசனத்துல என்ன எழுதியிருக்குன்னா, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படி எழுதியிருக்கோம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆண்டு கொள்ளுங்கள், அதான் ஆளுகை செய்யுங்கள். நீங்க கிளியரா படிக்கணுமா? சங்கீதத்துல 8ஆம் சங்கீதம் 5 ஒரு 8 வரைக்கும் படிச்சீங்கன்னா, மனுஷனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். மனிதன் படைக்கப்பட்ட பொழுது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். அதான் மகிமை. அதாம எப்படி படைச்சாரு அப்படின்னா, ஒரு கிங்காவே படைச்சாரு. அவன் ஒரு ராஜா. அவன் சொன்னா சிங்கம் கேட்கும், அவன் சொன்னா சிறுத்தை கேட்கும். சிங்கத்துக்கு பேர் வச்சது யாரு? ஃபர்ஸ்ட் ஆதாம். அந்த பேரை எவனாச்சும் இன்னைக்கு மாற்ற முடியுமா? உங்க ஜனாதிபதி இன்று முதற்கொண்டு இதற்கு பெயர் சிங்கம் அல்ல, அசிங்கம் அப்படின்னு உங்க ஜனாதிபதி வச்சாருன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்களா? பாருங்க, ஆதாம் வச்ச பெயரை இன்னைக்கு வரைக்கும் மாற்றுகிற ஜனாதிபதி உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு ஆதாமுக்கு ஒரு கைதட்டு கொடுத்துருக்கணும். பாவம், நீங்க நல்ல வார்த்தைகள்லாம் கைதட்டி பழகுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப இந்த கவர்மெண்ட் வைக்கிற தெருவுக்கு பெயரை அடுத்த கவர்மெண்ட் வந்தா எடுத்துருது. ஆமாவா இல்லையா? ஒரு கிராமத்துக்கு பேர் வைப்பான். அடுத்த ராஜா வந்தா, நீ என்னடா ஓம் பேரை வைக்கிறது அப்படின்ட்டு கலைஞர் நகர் அப்படின்னு அதை எடுத்துட்டு எம்ஜிஆர் நகர்னு எம்ஜிஆர் வச்சிருவாரு. ஜெயலலிதா வருவா, இன்னும் எம்ஜிஆர் நகர், ஜெயலலிதா நகர் அப்படின்னு அவ வச்சிருவா. அடுத்து வேற ஒருத்தர் வருவாரு, இன்னும் ஜெயலலிதா நகர், ஸ்டாலின், மு க ஸ்டாலின் நகர் அப்படின்னு அவர் வச்சிருவார். தெருவுக்கு பேரை எடுக்கிற, வில்லேஜுக்கு பேரை எடுக்கிற எங்க சிங்கம் புலி கரடி பேரை எடுத்துப்பாரு. இன்று முதற்கொண்டு பூனை எலி என்று அழைக்கப்படும், எலி பூனை என்று அழைக்கப்படும். எங்க சட்டம் போடு பார்ப்போம். ஆதாம் வச்சது இன்னைக்கு வரைக்கும் வச்சதுதான். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றம். அப்படி ஒரு ஆளுகை ஆதாமுக்கு. ஆதாம் இந்த ஆளுகையை சீக்கிரத்திலே இழந்து போய் விட்டான். இந்த ஆளுகையை லூஸ் பண்ணிட்டான், மிஸ் பண்ணிட்டான். அவன் எப்படி அதை மிஸ் பண்ணினான் என்று கேட்டால், அருமையான வசனம் படிங்க. ஆதியாகமம் 3:6.
சரி, எப்படி பிசாசு அந்த மகிமையை இழக்க பண்ணினான் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 3:6 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. 3 காரியத்தை பிசாசு செய்ய வைக்கிறான். அப்படி செய்ய வச்சு மகிமைய பறிக்கிறான். என்ன 3 காரியத்தை செய்ய வைக்கிறான் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, நம்பர் 1 பறித்து அப்படி வரும். வருதா? பறித்து. ஆதாமுக்கு கொடுத்துன்னு வரும். கொடுத்து. ஆதாம் புசித்துன்னு வரும். புசித்து. இப்ப ஆதாம் நிர்வாணமானான், மகிமையை இழந்தான். இப்ப இந்த 3 அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா, ஏவாள் பறித்து, ஆங்கிலத்துல டுக், கொடுத்து கேவ், புசித்து ஏட், மகிமை போயிடுச்சு. இப்ப மகிமையை இழக்க பண்ணுவதற்கு 3 வழிமுறைகளை பிசாசு தெரிந்து கொண்டான். என்ன வழிமுறைகளை தெரிந்து கொண்டான்? நம்பர் 1, நீங்க சொல்றதுக்கு தான் நான் கேட்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2, சத்தமா கொஞ்சம் வால்யூம் கூட்டுங்க பிரதர், வால்யூம் கொஞ்சம் கூட்டு. இல்ல இவங்களுக்கு சொல்ல. 2வது கொடுத்து, 3வது புசித்து. இப்ப மகிமை போயிடுச்சு. இப்ப மகிமையை இழப்பதற்கு 3 காரியங்களை பிசாசு செய்கிறான். இதை நீங்க மறக்காதீங்க. நான் இந்த ஸ்டடியினுடைய எண்டில் இதை நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டுவேன். பறித்து, பறித்து, கொடுத்து, புசித்து, மகிமை போச்சு. இப்ப ஆதாம் கிட்ட இருந்த மகிமை போயிடுச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, எங்க போச்சு அப்படி கேட்க வேணாம்ல? மகிமை போயிடுச்சுன்னா எங்க போச்சு அப்படி கேட்கணும். ஒரு கேள்வி. ஏதேன் தோட்டத்துல ஆளுகையை இழந்தான், மகிமையை இழந்தான்.